ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 139வது தலைப்பு. விஞ்ஞானத்துக்கு கட்டுப்பட்டதல்ல. தொடர்ச்சி. இதை சொல்லும்போது எலக்ட்ரோ மேக்னட்டிக் தியரி உள்பட எல்லாம் நம் முன்னோர்களுக்கு தெரிந்திருந்ததை நினைத்து ஆச்சரியமாய் இருக்கிறது. லோகம் முழுக்க எலக்ட்ரிசிட்டி நிறைந்திருக்கிறது. மனுஷ்ய சரீரம், எண்ணம், இதுகளில் கூட எலக்ட்ரிக் கரண்ட் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று இப்போதுதான் நம் சயின்டிஸ்டுகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்றால், இதை எத்தனையோ 1000 வருஷம் முந்தியே நம் சாஸ்திரக்காரர்கள் தெரிந்து வைத்து கொண்டுதான் நம்மிடம் சேர்கிற மின்சார சக்தி வெளியே போகாமல் பேட் கண்டக்டர்களான, மின்சாரத்தை கடத்தாதவையான வஸ்துக்கள், உபகரணங்கள் முதலியவற்றையும் மின்சார சக்தியை கிரகித்து கொள்ளும் குட் கண்டக்டர், அதுகளான மின்சார கடத்துவிகளான உபகரணங்கள், பாத்திரங்கள் முதலியவற்றையும் சொல்லி இருக்கிறார்கள். உட்காருகிற மனை மாதிரியே யாகத்தில் ஹோமத்துக்கு பிரயோஜனப்படுகிற கரண்டி பேட் கண்டக்டரான மரத்தால் ஆனதாகத்தான் இருக்க வேண்டும். மறுதிசையில் செப்பு பாத்திரம், செப்பு விக்கிரகம், பட்டு வஸ்திரம் முதலியன குட் கண்டக்டர்கள். வாழாது வாழ்ந்தாலும் வடக்கே தலை வைத்து படுக்கக்கூடாது என்பார்கள். இதெல்லாம் சுத்த மூடநம்பிக்கை என்று 20-30 வருஷம் முந்தி சொல்லி வந்தார்கள். இப்போதோ மனுஷ்ய சரீரத்தில் எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்களுக்கு மூலஸ்தானம் பிரெயின், மூளைதான். உலகத்தை எடுத்துக்கொண்டால் அதன் மேக்னட்டிக் ஃபீல்டின் மூலஸ்தானம் நார்த் போல், வடதுருவம். ஆகையால் நம் தலையை வடக்கு பக்கம் வைத்து படுத்து கொண்டால் மூளையின் சின்ன காந்த சக்தியும் துருவத்தின் பெரிய காந்த சக்தியும் ஒன்றுக்கொன்று கிளாஷ் ஆகி மூளை பாதிப்புக்கு ஆளாகிவிடும் என்று சயின்டிஸ்டுகள் சொல்கிறார்கள். அதே சமயம் ஜபம், தியானம் பண்ண வடக்கு பார்த்து உட்காருவது நல்லதென்று சொல்லி இருக்கிறது. தூக்கத்தில் புத்தியும் மனசும் நமக்கு வசப்படாமல் தன்னையும் மீறி தூக்கம் நம்மை வசப்படுத்தி ஓய்ச்சலில் அடித்து போடுகிறது. அப்போது புத்தி களைத்து கிடக்கிறது. அல்லது நம் வசத்தில் இல்லாததால் கண்ணா பின்னா என்று கனவுகளை கல்பித்துக் கொள்கிறது. இம்மாதிரி சமயத்தில் இந்த சின்ன மேக்னட்டை லோகத்தின் பெரிய மேக்னட்டுக்கு நேரே பிடித்தால் தாறுமாறாய்விடும். ஆனால் ஜப தியான காலத்தில் நாம் மனசை அப்படியே அடக்கி வசப்படுத்த முடியாதவர்களாயிருந்தாலும் கூட அப்படி பண்ண வேண்டும் என்ற லட்சியமாவது நமக்கு இருக்கிறது. ஈஸ்வரன் விஞ்ஞான கருவிகளுக்கு திருஷ்டமாயுள்ள மின்சார காந்த சக்தியாய் மட்டுமில்லாமல் நம் லட்சியத்தை தெரிந்து கொண்டு அதற்கு அருள் செய்கிறவனாயும் இருப்பதால் தியான காலத்தில் அதே காந்த சக்தி நமக்கு நல்ல பவரை கொடுக்கும்படி பண்ணுகிறான். ஷாக்கடிக்கிற எலக்ட்ரிசிட்டியை கொண்டே நாம் எத்தனையோ நல்லதை பெறவில்லையா? அந்த மாதிரி பிராணசக்தி நம் தேகத்தில் உள்ள சக்கரங்கள் வழியே போகிறதிலும் சயன நிலை, தியானத்தில் உட்காரும் நிலை ஆகியவற்றுக்குள் ரொம்ப வித்தியாசம் உண்டு. அதுவும் தவிர வடக்கே மேருவில் இருக்கிற யோகிகள், ஞானிகள் ஆகியோரின் அனுக்கிரக வேவையும் அந்த பக்கம் பார்த்து ஜபம் பண்ணும்போது சற்று சுலபமாக கிரகிக்கலாம். இப்படி ஒருத்தரின் உள்தன்மை, அன்பு முதலானவை வெளியே பரவுவது தந்தியும் போனும் இல்லாமலே மனசுக்கு மனஸ் தொடர்பு கொள்கிற டெலிபதி இவற்றையும் விஞ்ஞானபூர்வமாக ஒப்புக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். வடக்கு பார்த்து ஒன்றை பண்ணுவது இன்னொன்றை பண்ணாததற்கு இத்தனை அர்த்தம் இருக்கிறது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.